பூமிநாதன், சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜோடைய சேர்மன். இன்னைக்கு சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜுக்கும் உலகத்திலேயே ஏவியேஷன் யூனிவர்சிட்டியில் ஃபேமஸான டாப் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியான யூனிகாம் யூனிவர்சிட்டிக்கும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்னைக்கு நடந்தது. இந்த ஒப்பந்தம் MOU மூலமாக நம்மளுடைய மாணவர்களுக்கு 2 வருஷம் இந்தியாவில் படிக்கிற வாய்ப்பும் 3வது வருஷம் மலேசியாலேயே யூனிகாம் யூனிவர்சிட்டியிலேயே போய் படிக்கிறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல் வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடச்சிருக்கு. அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கிற அந்த 3வது வருஷத்தில் 6 மாதம் யூனிகாம் யூனிவர்சிட்டியில் படிப்பாங்க. அடுத்த 6 மாதம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில், மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த MOU மூலமாக கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் 164 ஏர்போர்ட்டாக உயர்ந்திருக்கு. அடுத்த 10 வருஷத்தில் இது டபுளாக மாறப்போகுது. ஏற்கனவே ஏவியேஷன் மினிஸ்டர் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சொன்ன மாதிரி, ஒவ்வொரு 45 நாளுக்கும் ஒரு தடவை நியூ ஏர்போர்ட் உருவாகிட்டே இருக்குது. ஒரு ஏர்போர்ட்டுக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் அங்கே வேலை செய்கிறதுக்கு தேவை. இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பேர் ஸ்கில்டு பர்சன் தேவை. ஹை டிமாண்ட் இருக்குது. சென்னை சமிர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபா ஸ்காலர்ஷிப் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக பல மாணவர்கள் பயன்பெற்று ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கும் நான் நம்புகிறேன். பணத்தால் யாரும் படிப்பை விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக நாம் சென்னை சமிர்தா ட்ரஸ்ட் மூலமாக வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் ஃபீஸை ட்ரஸ்ட்டே கட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக 200 மாணவர்கள் பயன்பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படி அடிப்படையில் அதை நாம் இன்னிலேருந்து அது தொடங்கியிருக்கோம். லாஸ்ட் வீக் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக ET நவ்வில் நம்மளை சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு விருது கொடுத்தாங்க ET நவ் மூலமாக. அதை மத்திய அமைச்சர் மல்கோத்ரா கையில் இருந்து நான் டெல்லியில் அந்த விருது வாங்கினேன். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருந்த நாம சென்னை சமிர்தா ஏவியேஷன் காலேஜ் இன்னைக்கு சவுத் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஏவியேஷன் காலேஜ் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்மளை கௌரவப்படுத்தினதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.